நீங்கள் வந்து vlog எடுக்கிறீங்க, இல்லை கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 24,000க்கு ஈஸி ஐரிஸ் 4K பாக்கெட் கேமரா. இதில் வந்து 4K வீடியோஸ் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். இதில் வந்து இன்பில்டாக வந்து கிம்பிள் வரதுனால ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பாக்கெட் டைப்பில் வர்றதுனால நீங்கள் வந்து எங்கே வெளியில் போனாலும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்கெட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப குட்டியான கேமரா தான். இதை பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஜேயோட ஆஸ்மோ பாக்கெட் 3. ஸோ இதை பற்றின ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஒரு 4 டேஸாக நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வாங்கியிருக்கிறது ஒரு கிரியேட்டர் காம்போ. இது நார்மலுக்கும் இந்த காம்போக்கும் வந்து ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இது வந்து கிரியேட்டருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட்டரி எக்ஸ்டெண்டர். இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி. இன்கேஸ் நமக்கு கேமராவில் வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இது நம்ம கனெக்ட் பண்ணி கூட நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் நிற்கும் அப்படிங்கிறத தாண்டி இதில் பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா 0லேருந்து 100 வர்றது அரௌண்ட் 20 மினிட்ஸில் நமக்கு ஃபில் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து டிஜே மைக் 2. இதில் வந்து ப்ரீ கான்ஃபிகர்டாக ஒரு எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அல்டிமேட். எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். என்னோட எக்ஸிஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸாக வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி இதில் இன்பில்டாக வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த மைக் வந்து நான் எக்ஸ்டர்னலாக வெளியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் அப்படி இருக்கப்போ அரௌண்ட் 30,000 கிட்ட இதோட காஸ்ட் வருது. பட் இந்த பேக்கேஜில் கொடுத்துருக்கறனால இதையும் நம்ம சேர்ந்தே வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தான். அடுத்தபடியாக இதில் வந்து ஒரு குட்டியான ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. கொஞ்சம் லைட்டாக தான் எனக்கு அந்த ஒயிட் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இதில் என்னென்னா இதே மாதிரி நிறையா லென்ஸ் ஃபில்டர் இருக்குது. நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதை போயிட்டு நம்ம எடிட் பண்ணுறோம், சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இல்லையா? பட் இந்த மாதிரி லென்ஸ் மூலமாக நம்ம ஃபில்டர் போட்டு நம்ம அந்த வீடியோலாம் எடுக்கிறோம், கலரிங், ஷார்ப்னஸ் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த வீடியோவில் வந்து எந்த டேமேஜ் ஆகாது. அதோட ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா லென்ஸ் இருக்குது, ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இதுக்கு இந்த கேமராவுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி லென்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த லென்ஸுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த லென்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பேசிக்காகவே இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் பர்சனலாக லைக் பண்ணுவேன். இந்த மாதிரி லென்ஸாக இருக்கட்டும், இதுக்கு இந்த கேஸ் ப்ரொடக்டிங் கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீழே வைக்கிற அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்டான மாடலில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த மாடலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக ஃப்ளிப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி வெர்டிகலாகவும் ஷூட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம எடுத்த வீடியோஸை வந்து ப்ரிவியூ பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் இதிலே போய்ட்டு ரைட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் இன்னும் நிறையா வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மானி, தேனி, பொன்மானி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அதனால் இது எல்லாமே ஒர்த்தாக இருக்கணும், ஒர்த்தாகவும் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 3,400,000. எஸ். இது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இது நான் எப்படி வந்து வாங்கினேன் அப்படின்னு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஆக்ஷன் கேமராலாம் வாங்கணும்னு நினைக்கும் போது 30,000 40,000 இருக்கும்போதே நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். பட் இதை வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா எனக்கு நிஜமாலே தெரியல. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக பார்க்கும்போது ஒரு 24,000க்கு வந்து ஈஸி ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணியிருக்கோம். அந்த கேமரா வந்து ஆன்லைனில் பார்த்தேன். இது லோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் அந்த கேமரா. அந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே ஓகே தான் அதில், எக்ஸப்ட் மைக். ஏன்னா மைக் ஆல்ரெடி நமக்கு பிரச்சனையாக இருக்கா. ஸோ அதுலேயே வந்து மைக் வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே. அது வந்து எனக்கு நான் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அங்கே போயிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணிருந்தோம். அதில் என்னென்னா கால் வந்துடும், கட் ஆகிடும், அப்புறம் பேட்டரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. நம்ம லேப்டாப்லேயோ இல்லை எதுலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நிறையா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த கேமரா வந்து ஒரு 2 டேஸ் நான் யூஸ் பண்ணேன். அந்த ஈஸி ஐரிஸ்ங்கிறது அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஈஸியாக இருந்துச்சா. சரி அதனால சரி அதே மாதிரி இன்னும் ஒன்று பெட்டராக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க தான் கிடைச்சாங்க. ஸோ இவங்களையும் நம்ம வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 3,400,000. ஸோ இதை வந்து நம்ம ஒர்த் ஆக்கணும். அதுக்கு வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலராக பாருங்கள். அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம மொபைலில் ஷூட் பண்ணுற லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோ பாக்கெட் 3ல தான் வரப்போகுது. ஸோ அதனால் இன்னும் பெட்டராக உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பெட்டராக கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.